ஸோ இன்னைக்கு நாங்க பிரியாணி பண்ண போறோம். இன்னைக்கு நாங்க பிரியாணி பண்ண போறோம், சிக்கன் பிரியாணி வீட்லயே. ஸோ தமிழ்நாடு ஸ்டைல் பண்ண போறோமா இல்ல கேரளா ஸ்டைல் பண்ண போறோமா? தமிழ்நாடு ஸ்டைல். ஏன் கேரளா ஸ்டைல் உனக்கு பிடிக்காதா? ஓகே, ஸோ எங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டைல் தான் பிடிக்கும். அதனால மேடம் கொடுத்து எங்களுக்காக தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி செய்யறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். சிக்கன் மசாலா, சிக்கன் 65 பொரிக்கிறதுக்காக மசாலா போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கடாயெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அங்கே வந்து தண்ணி, அரிசி வைக்கிறதுக்காக தண்ணி அங்கே குடிச்சிட்டு இருக்குது. ஸோ மேடம் தயாராக இருக்காங்க. ஸோ மேடம் ஆரம்பிச்சிடலாமா? போடிச்சிடலாம். ஓகே, அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஆண்டவா நல்லபடியாக ஓட்டணும். ஸோ ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டி வீட்டில் தான் பிரியாணி பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா தான் இருந்திருக்கு. பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி வருது. ஃபர்ஸ்ட் சட்டி நல்லா காயிட்டு, நம்ம எப்போவுமே எந்த ஒரு ஃபுட் ஐட்டம், எது ஒரு டிஷ் நம்ம வீட்டில் செய்கிறோன்னாலுமே ஃபர்ஸ்டே நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டோம்னா, என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம பக்கத்துலேயே எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பண்ணும்போது டென்ஷன் இருக்காது, அது எங்கே இது எங்கே அப்படின்னு தேட வேண்டியது இருக்காது. ஸோ நான் நல்லா எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் அழகாக வெட்டி சாப் பண்ணி வச்சாச்சு. ஓகே, கொஞ்சம் தேங்காய் அது ஜூம் பண்ணி எடுக்கணும்ல, அது கிட்ட வா, அது கிட்ட வரணும். நீ அதுக்கு தான் உனக்கு கையில கேமரா தந்திருக்கு. கூடவே இப்போ நெய்யும் ஊத்துறோம். வெங்காயம் கூடவே நெய் ஊற்றுவீங்களா? இல்லை, எனக்கு தெரியாதுல்ல, அதெல்லாம் கேட்டேன். டவுட்டு கேட்கக்கூடாதா? கோவம் வந்துட்டோ. நெய் ஊற்றியாச்சு. கேனத்தனமாக கொஸ்டின் கேட்கக்கூடாது. நம்ம பண்ணுறதை பார்த்துட்டு பேசாமல் இருந்து விடணும். சாரி, என் மேலே தெரிச்சிட்டு. ஏலக்காய், பட்டை, கிராம்பு. பெருஞ்சீரகம் வந்து அடுக்குமணி போல இருக்கு, அதெல்லாம் நிறைய போட்டுறாரா? அப்புறம் பட்டை போடுறோம். நிறைய போட்டுறாரா? அப்புறம் இந்த ஸ்டாரு, இந்த பொடியும் போடு. பொடி ஒரு லேசாக இந்த பொடியும் போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காவும் போட்டு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை போட்டுருவோம். பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டே போட்டோன்னா அந்த எண்ணெயில் அது பட்டு அந்த ஸ்பைசி நல்லா தெரியும். அதுக்காக ஃபஸ்ட்டே பச்சை மிளகாயை போட்டுடலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் உண்டு. ஸோ இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணுங்கிற மாதிரி எதுவும் இல்லை. நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா வரணும், அவ்வளோதான் மேட்ரு. அதான் மேட்ரு. எண்ணெயில் வதங்கிட்டு அந்த ஸ்மெல் நல்லா தெரியுது. இப்போ வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா அந்த வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சோண்டு உப்பு வெங்காயம் போட்ட உடனே போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்காது. கல் உப்பு போட்டாலும் போதும், எதுவும் எந்த நான் கல் உப்பு தான் போடுவேன் பேசிக்கலி. பிரியாணி செய்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு இதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். வெங்காயம் மட்டும் வதங்கிட்டுனா அதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜர்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ பார்க்கலாம், இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ நீ என்ன நினைக்கிற? நான் செய்கிற பிரியாணி நல்லா வரும்னு நினைக்கிறியா? டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறியா? சொல்ல முடியாது. அப்படின்னா சொதப்பவும் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறியா? ஓகே, ஸோ அப்போது half சான்ஸில் தான் இருக்கா, சொதப்பதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இங்கே தண்ணி வந்து ரைஸுக்கு வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இப்போ ரைஸை போட்டுடலாம். அப்படி ரைஸ் வந்து அரை மணிக்கு முன்னாடியே அழகாக தண்ணியை 2 வாட்டி கழுவி ஊற வச்சாச்சு. ஸோ இப்போ ரைஸை போட்டுடலாம். இப்போ பே லீஃப், அப்புறம் ஏலக்காய், இந்த கிராம்பு அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் அதில் போட்டு விட்டுருலாம். தண்ணியில் கொஞ்சம் உப்பும் போட்டு விட்டோம்னா கொஞ்சமாக போட்டால் போதும். கடைசியில் நம்ம வேணும்னா பார்த்து இது பண்ணிக்கலாம். உள்ளி நல்லா கோல்டன் கலரில் வந்துட்டு கறியில் கோல்டன் கலர் கரெக்டாக வருது. கொஞ்சம் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. அது லேசாக
தீயை குறைச்சிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சோன்னா அது அழகாக கிண்டி வரும். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டுடலாம். சிக்கனுக்குள்ளே இஞ்சி பூண்டுங்க? எந்த சிக்கனு? இதுதான் சிக்கனுக்கா? ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கிண்டுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா கீழே அடி பிடிக்கும். அதனால் தீயை ஒரு அளவுக்கு மீடியம் ஒரு 80-75% வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா அப்படி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா இதாகிட்டு அந்த பச்சை வாடை போயிட்டு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் தக்காளியை போட்டுருவோம். வெங்காயம் ஃபுல்லாக போடலையா? தக்காளி ஆக்சுவலாக நிறைய வெட்டி வச்சுருக்காங்க. போதும். தக்காளி போட்டு நல்லா வதங்கிட்டு. ஸோ தக்காளி போடும்போது கூடவே தயிரும் போட்டுருணும். தக்காளி வதங்கண்டாமா? ஓகே, தயிரும் போட்டாச்சு. இந்த நேரம் கொஞ்சம் லெமன், ஓகே. ஸோ இப்போ நம்மகிட்ட பிரியாணி மசாலா என்ன பிராண்டுன்னு நான் காட்ட மாட்டேன். ஸோ பிரியாணி மசாலா இருக்குது. ஸோ பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு விட்ருவோம். மசாலா போடும்போது தீயை எப்போவுமே கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மசாலா போடுங்க. ஸோ பிரியாணி மசாலா போட்டாச்சு. இதில் மஞ்சத்தூள் போடணும்னு அவசியம் கிடையாது, பட் இருந்தாலும் கொஞ்சோண்டு ஒரு சின்னதாக ஒரு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசிக்காக சில்லி பவுடர் கொஞ்சம் கிண்டி வைக்கலாம்ல, கரையுது. கொஞ்சோண்டு சில்லி பவுடர், அது கொஞ்சம் கலரும் கொடுக்கும், லேசாக ஸ்பைஸியும் எடுத்துக்கிடும். ஸோ இந்த நேரம் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு ஆல்ரெடி வெங்காயத்துக்கு போட்டிருந்தனால நம்ம கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டால் போதும். ஸோ இப்போ இதில் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு கொதியை போட்டுடலாம். கொதி வர விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு. அண்ட் அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அரிசி வந்து நல்லா வெந்தாச்சு. ஆக்சுவலாக நல்லா வேகக்கூடாது, ஒரு 70% வெந்தால் போதும். ஒரு 70% லேசாக ஒரு கம்பி மாதிரி இருக்க மாதிரி. ஸோ இப்போ தண்ணி போட்டதுக்கப்புறம் இதில் இந்த புதினாவையும் போட்டுடலாம். புதினா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே போடணும்னு மறந்துட்டேன், சாரி. இப்போ அரிசியை வடிச்சிடலாம். காட்டுங்க. சோறு நல்லா வடித்து அழகாக வெந்து நிற்கி. ஸோ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த டைமில் சிக்கனை போட்டுடலாம். காட்டு. இப்போ சிக்கன் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டு. ஸோ வாஷ் பண்ண சிக்கனை இப்போ போட்டாச்சு. சிக்கன் நல்லா இதாகட்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை வேக வைப்போம். இந்த கேப்பில் நம்ம வாட்டர் மெலன் சாப்பிடலாம். வாட்டர் மெலனில் இந்த மாதிரி லெமனை லேசாக அப்படியே புளிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். Do you like it? சிக்கன் வந்துட்டுருக்கு. சிக்கன் 65 அங்கே ரெடி ஆகுது. ஸோ இந்த டைமில் நம்ம ரைத்தா பண்ண போகிறோம். ஸோ ரைத்தாக்காக வெங்காயம் வெட்டுறோம். அங்கே பப்படம், எங்கள் அம்மா பப்படம் பொரிச்சிட்டு இருக்கு. ஸோ பிரியாணிக்கு கூட பப்படமும் உண்டு இன்னைக்கு. அதுக்கப்புறம் முட்டையும் வேக வைக்கணுமா? முட்டையும் வேக வச்சுட்டு அது முடிஞ்ச உடனே. ஸோ முட்டையும் வேக வச்சுட்டு இப்போ நான் குக்கும்பர் வெட்டுறேன். இதுக்கு ரைத்தா கூட போடுறதுக்கு வெங்காய பச்சடிக்கு வெங்காயம், குக்கும்பர், அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு தயிர் ஊற்றி கொஞ்சம் உப்பும் போட்டு. ஸோ சிக்கன் இங்கே நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சிக்கன் வேக போகுது. இந்த பக்கத்தில் சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வெங்காய ரைத்தா, ஆனியன் ரைத்தா இப்போ செய்ய போகிறோம். இப்படி ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸு சிக்கன் எல்லாம் ரெடி ஆகியாச்சு. ஸோ இப்போ லேயர் போட போகிறோம். ஸோ மேம் போடுவாங்க. போடுங்க. ஃபஸ்ட்டு சோறு போடுங்க. சோறை இதில் ஒரு லேயர் மாதிரி அப்படி ஃபுல்லாக போடுங்க. சுற்றி அப்படி போடுங்க. நல்லா கிட்ட வச்சுக்கோங்க, சிந்தாமல் போடுங்க. ஸோ இங்கே அப்பளம்லாம் ரெடி ஆகிருக்கு. அண்டு சிக்கன் 65 குறைஞ்சிட்ருக்கு. அப்புறம் முட்டை வந்துட்டுருக்கு. ஸோ லேயர் போடுங்க, இன்னும் ஃபுல்லாக போடுங்க. நல்லா
ரைஸ் உடையாமல் அப்படியே அழகாக எடுத்து போடுங்க. போதும் போதும். இது அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அந்த கேப் எடுக்காமல் எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணிட்டியா? இப்போ கொஞ்சோண்டு இந்த புதினாயும் மல்லிலையும் அப்படி லைஸாக போட்டுட்டு இப்போ அடுத்த கிரேவி எடுத்து மேலே ஊற்று. நல்லா கிண்டி குழம்பு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவி அப்படி சுற்றி ஊற்றிட்டு 2-3 பீஸையும் அப்படி சுற்றி போடு. அப்படி போடு. அப்படி போடு. சுற்றி ஊற்று. அப்படி அவ்வளோதான். அப்படிதான் ஒரு லேயராக அப்படி. இனி பீஸ் போதும். கிரேவி எடுத்து போடு. கிரேவி எடுத்து சுற்றி எல்லா இடத்துலையும் படாத மாதிரி போடு. அப்படி. நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கு. அது அப்படி மேலே லேஸாக அப்படி போட்டு விட்டோம்னா வேலை முடியும். ஸோ அதுதான் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் பிரியாணியை போட்டு லைட்டாக தம் போட வச்சுருக்கோம். அப்போ சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்ல கலரில் இருக்குது பிரியாணி. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட கொடுத்து பார்க்கலாம். ஸோ முட்டைலாம் இருக்குது. முட்டை, அப்பளம், அப்புறம் இது தயிர் பச்சடி, ஃப்ரை சிக்கன், ரைத்தா, முட்டை, பிரியாணி, அப்பளம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். பயங்கர சூடு. கரெக்டாக இருக்குண்ணா. டேஸ்ட் நல்லா இருக்குண்ணா. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா இருக்கலாம். அதில் உப்பு உரப்பு எல்லாமே பக்காவாக இருக்கு. ஸோ இதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள் 10க்கு? சும்மா உங்களுக்கு சொல்லுங்க. இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ கொடுப்பீங்க 10க்கு? 8. நான் ஒரு 8.5 கொடுப்பேன். 8.5. ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.